திருச்சிற்றம்பலம். மாணிக்கவாசக பெருமான் அருளிச் செய்த 8ஆம் திருமுறை திருவெம்பாவை. மாலரியா நான் முகனும் காணாமலை இறை நாம் போலறிவோம் என்று உள்ள பொக்கங்களே பேசும். மாலரியா நான் முகனும் காணாமலை இறை நாம் போலறிவோம் என்று உள்ள பொக்கங்களே பேசும். பாலூர் தேன்வாய் படிரி கடை திறவாய் ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான். பாலூர் தேன்வாய் படிரி கடை திறவாய் ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான். போலமும் நம்மை ஆட்கொண்டருளி கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று போலமும் நம்மை ஆட்கொண்டருளி கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலம் கீட்டினும் உணராய் உணராய் கான் ஏல குழலி பரிசேலொரும்பாவாய். ஓலம் கீட்டினும் உணராய் உணராய் கான் ஏல குழலி பரிசேலொரும்பாவாய். திருச்சிற்றம்பலம். திருவெம்பாவையின் 5வது பாடல் கூறிய விளக்கம். சக தோழிகளெல்லாம் சேர்ந்து அடுத்த தோழியை எழுப்புவதற்காக வருகிறார்கள். இவள் இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கிறாள். இவளை பற்றி வந்த தோழிகள் கூறுகிறார்கள். இவள் முன்பே பெருமானுடைய புகழை நன்கு பேசக்கூடியவள். எப்படி பேசுகிறாள் என்று சொன்னால், சோதி வடிவாக இருக்கக்கூடிய திருவண்ணாமலையிலே வீற்றிருக்கக்கூடிய இறைவனை திருமாலும் பிரமாவும் தேடி காண முடியவில்லை. அப்படி காண முடியாத இறைவன் நாம் காண்பதற்கு எளிதாக இருக்கிறான். மால் அறியா நான்முகனும் காணாமலையினை நாம் போலறிவோம் என்றுள்ள பொக்கங்களை பேசும். அப்படியெல்லாம் பேசக்கூடியவள். ஆனால் அந்த பேச்சிலே எந்த அளவுக்கு உண்மை இருக்கிறது என்று தெரியவில்லை. ஏனென்று சொன்னால், உண்மையான அன்பை உடையவள் அந்த புலரிப்பொழுது வரும் முன்னரே எழுந்து மற்ற தோழிகளுக்காக காத்து கொண்டிருக்க வேண்டும். ஆனால் இவள் இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கிறாளே. ஆக இவள் பேசிய பேச்செல்லாம் இதன் மூலம் பொய்யென்றல்லவா அறிய முடிகிறது என்று காட்டுகிறார்கள். மாலரியா நான்முகனும் காணா மலையினை நாம் போலறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும். பொக்கம் என்றால் பொய், அதான் பொக்கங்களே பேசும். பாலூரு தேன்வாய்ப்படிரி. இப்படி இந்த சொற்கள் எல்லாம் எப்படிப்பட்ட சொற்கள் என்று சொன்னால் பாலையும் தேனையும் ஒத்த சொற்கள். மாலும் அயனும் அறியாத கடவுள் நமக்கு அறிதற்கு எளிதாக இருக்கிறான். அண்ணாமலையில் விற்றிருக்கிற இறைவன். இப்படியெல்லாம் இறைவனுடைய புராண நிகழ்வுகளையும் இறைவனுடைய பெருமையையும் சொல்லுவது, அதை மற்றவரை கேட்க செய்கிற அந்த செயலெல்லாம் பாலையும் தேனையும் ஒத்த செயல்தான். ஆனால் அது எப்படி இருக்கிறது என்று சொன்னால் படிருடைய செயலாக இருக்கிறது. படிரு என்றால் ஏமாற்றக்கூடிய செயலாக இருக்கிறது. அப்படி ஏமாற்றுத்தனத்தை உடையவளாக இருக்கிறாள். பாலூரு தேன்வாய் படிரி கடைதிறவாய். இப்படியெல்லாம் ஏமாற்று சொற்களை உடையவளே, உன்னுடைய கதவை திறப்பாயாக. இதற்கு முந்தைய பாடலிலே அப்படி தோழிகள் எழுப்பிய உடனே அடுத்து அந்த தோழி பதில் உரைத்தாள். ஆனால் இந்த தோழி பதில் உரைக்காமல் இன்னும் உறங்கிக் கொண்டே இருக்கிறாள். ஆக வந்த தோழிகளை இன்னும் பேசுகிறார்கள். ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான் கோலமும். ஞாலம் என்பது நாம் வாழக்கூடிய இந்த நிலவுலகம். விண் அது வானவர் உலகம். பிறவே என்பது மற்ற உலகங்கள். ஆக இந்த ஞாலத்திலே இருக்கக்கூடிய உயிர்களும் விண்ணுலகத்தில் இருக்கக்கூடிய தேவர்களும் பிற உலகங்களிலே வாழக்கூடிய உயிர்களும் அறிய முடியாத பொருளாகிய சிவபெருமானுடைய கோலத்தை நாங்கள் பாடி வருகிறோம். அப்படிப்பட்ட அரிதற்கு அரிதாகிய அந்த பொருள் நம்மை நம்முடைய குற்றத்தை நீக்கி ஆட்கொண்ட தன்மையையும் பாடி வருகிறோம். அதான் நம்மை ஆட்கொண்டு அருளி கோதாட்டும் சீலமும் பாடி, அப்படி அவனுடைய கோலத்தையும்
அரிதற்கு அரிதான கோலத்தையும் அவன் நம்மை ஆட்கொண்ட அந்த சீலத்தையும் நாங்கள் பாடி வருகிறோம். பாடி இன்னும் இருக்கக்கூடிய அடியார்களெல்லாம் அந்த புராண நிகழ்வுகளையெல்லாம் கேட்டு கேட்டு சிவனே சிவனே என்று ஓலமிட்டு வருகிறார்கள். அந்த ஓலத்தின் ஓசையை நீ கேட்டும் இன்னும் விழிக்காமல் இருக்கிறாய். உணராய்கான், இப்படி விழிக்காமல் இருக்கிறாய். ஏலக்குழலி, நல்ல நறுமண திரவியங்களை பூசிய கூந்தலை உடைய தலைவி அந்த தோழியினுடைய தன்மை இவ்வாறாக இருக்கிறது என்று வந்த தோழிமார்கள் பேசுகிறார்கள். இதை கேட்டு அந்த தோழியும் எழுந்து இவர்களோடு அடுத்த தோழியை எழுப்புவதற்காக சென்றிருப்பாள் என்று கருத முடிகிறது. இந்த பாடலிலே அடிகள் பெருமான் இப்படிப்பட்ட ஒரு கருத்தை வைத்திருக்கிறார். திருச்சிற்றம்பலம்.